அறிவியல் பகுதியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளையும் பார்த்து வருகிறோம். நாம் தற்பொழுது 2016ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை உள்ள கேள்வித்தாளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைகளை பகுதியாக காண இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். நாம் இன்றைய பகுதியில் 1 முதல் 30 வினாக்களுக்கான விடைகளை காண இருக்கிறோம். அதில் முதலாவது கேள்வி, வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக உருகுநிலை கொண்ட பொருள் எது? தாமிரம், காரியம், நிக்ரோம், டங்ஸ்டன். சரியான விடை நிக்ரோம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர், 152.1 மில்லியன் கிலோமீட்டர், 149.6 மில்லியன் கிலோமீட்டர், 148.6 மில்லியன் கிலோமீட்டர். சரியான விடை 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அதாவது மில்லியன் என்பது 10 லட்சம். இதை எப்படி எழுதலாம் என்றால் 149.6 பெருக்கல் 10⁻6 கிலோமீட்டர் என்றும் எழுதலாம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, நிலவு இல்லாத கோள்கள் எது? ஆப்ஷன் புதன் மற்றும் வெள்ளி, புதன் மற்றும் செவ்வாய், வெள்ளி மற்றும் யுரேனஸ், யுரேனஸ் மற்றும் செவ்வாய். சரியான விடை புதன் மற்றும் வெள்ளி. அடுத்ததாக கேள்வி எண் 4, மென்மையான உலோகம் எது? நிக்கல், சோடியம், கால்சியம், அலுமினியம். சரியான விடை சோடியம். அடுத்ததாக கேள்வி எண் 5, அணு எண் 19 மற்றும் அணுநிறை 39 கொண்ட தனிமத்தை கண்டறியவும். ஆப்ஷன் சல்ஃபர், பொட்டாசியம், குளோரின், கால்சியம். சரியான விடை பொட்டாசியம். அடுத்ததாக 6வது கேள்வி, பெரிலியம் என்பது டேஸ் இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆப்ஷன் 4 இரட்டை, மும்மை, ஒற்றை. சரியான விடை மும்மை இணைதிறன் கொண்டது. கேள்வி எண் 7, முதுகுத்தண்டில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் எந்த செல்கள் பயன்படுகின்றன? ஆப்ஷன் நரம்பு செல்கள், இரத்த சிவப்பு செல்கள், மூலச் செல்கள், தசை செல்கள். ஆன்சர் மூலச் செல்கள். 8வது கேள்வி, டேஸ் செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது? ஆப்ஷன் புரோட்டோபிளாசம், லைசோசோம், சைட்டோபிளாசம், சென்ட்ரியோல்கள். ஆன்சர் 4 சென்ட்ரியோல்கள். கேள்வி எண் 9, தாவரங்களில் சிட்ரஸ் கேன்கர் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? ஆப்ஷன் ஆப்தோவைரஸ், சாந்தோமோனாஸ் ஆக்சினோபோடிஸ், பைட்டோபைத்தோரா இன்பெஸ்டன்ஸ், பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். சரியான விடை சாந்தோமோனாஸ் ஆக்சினோபோடிஸ். இது ஒரு வகையான பாக்டீரியா. கேள்வி எண் 10, பூஞ்சைகளால் கோழிகளுக்கு உண்டாகும் நோய். ராணிக்கெட், அஸ்பர்ஜில்லஸ், சால்மோனெல்லோசிஸ், ஆந்த்ராக்ஸ். சரியான விடை சால்மோனெல்லோசிஸ். இது நலிந்து போதல் மற்றும் பலவீனமடைதல் போன்ற பாதிப்பை கோழிகளுக்கு ஏற்படுத்தும். கேள்வி எண் 11, பட்டுப்பூச்சியின் முட்டைகள் அடைகாக்கப்படுவதற்கு முன் எத்தனை நாட்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் 6 வாரங்கள், 5 வாரங்கள், 2 வாரங்கள், 3 வாரங்கள். சரியான விடை 6 வாரங்கள். 12வது கேள்வி, ஸ்கூல் என பள்ளி பேருந்தில் எழுதப்பட்டது. அது நேரடியாக பார்க்கும் பொழுது இந்த வடிவத்தில் காணப்படும். இதற்கு காரணம் என்ன?
மெய் பிம்பமாக தோன்றுகிறது, மாய பிம்பமாக தோன்றுகிறது, பிரிதிறனாக தோன்றுகிறது, இடவள மாற்றமாக தோன்றுகிறது. இடவள மாற்றமாக தோன்றுகிறது சரியான விடை. அடுத்ததாக கேள்வி எண் 13. எதிரொலிக்கும் பரப்பானது தன் மீது விழும் ஒளிக்கற்றை அனைத்தையும் குவிய புள்ளியில் குவிக்கும் ஆடியின் வகை. ஆப்ஷன்: பரவளைய ஆடி, குவி ஆடி, குழி ஆடி, சமதள ஆடி. இதில் உடனே குவிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே குவியாடி போடக்கூடாது, இது தவறான விடை. குவிக்கும் புள்ளியில் அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் பரவளைய ஆடி. அடுத்ததாக கேள்வி எண் 14. எதிரொலிப்பு விதியின்படி செயல்படும் கருவி எது? ஆப்ஷன்: கேமரா, டார்ச் லைட், பெரிஸ்கோப், கையடக்க லென்ஸ். சரியான விடை பெரிஸ்கோப். கேள்வி எண் 15. பெருவெடிப்பு நிகழ்ந்தபோது உருவான வெப்பத்தின் அளவு. ஆப்ஷன்: 10⁻32 கெல்வின், 10⁻32 டிகிரி ஃபாரன்ஹீட், 10⁻−32 டிகிரி செல்சியஸ், 10⁻−32 கெல்வின். சரியான விடை 10⁻32 கெல்வின். 16வது கேள்வி. வழவழப்பான பரப்பில் ஒளிக்கதிர்கள் உருவாக்கும் எதிரொலிப்பு தன்மையின் பெயர் என்ன? ஆப்ஷன்: முழு அக எதிரொலிப்பு, பன்முக எதிரொலிப்பு, விரவலான எதிரொலிப்பு, கண்ணாடி எதிரொலிப்பு. சரியான விடை கண்ணாடி எதிரொலிப்பு. அடுத்ததாக 17வது கேள்வி. பிரஷர் குக்கரின் கைப்பிடிகள் தயாரிப்பதில் பேக்லைட் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஆப்ஷன்: கடத்தும் பொருள், கடத்தா பொருள், அலங்கார பொருட்கள், சுலபமாக கையாளும் பொருள். சரியான விடை கடத்தா பொருள்கள். கேள்வி எண் 18. பியூட்டேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் தீப்பற்றினால் அவற்றை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் எது? ஆப்ஷன்: நீர், உலர்த்தூள், நுரை, கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை உலர்த்தூள். கேள்வி எண் 19. இதுவரை கண்டறியப்பட்ட 118 தனிமங்களில் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை. அதாவது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்: 24, 26, 18, 21. சரியான விடை 24. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது 94. மொத்தம் 118 தனிமங்கள். அடுத்ததாக ஹேபர் வினையில் வினையூக்கியாக செயல்படுவது எது? அமோனியா, நைட்ரஜன், இரும்பு, ஹைட்ரஜன். சரியான விடை இரும்பு. கேள்வி எண் 21. நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க பயன்படும் வாயுக்கள் எது? ஆப்ஷன்: குளோரின் மற்றும் ஓசோன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன், கார்பன் மற்றும் ஆக்சிஜன், குளோரின் மற்றும் ஹைட்ரஜன். சரியான விடை குளோரின் மற்றும் ஓசோன். 22வது கேள்வி. எறும்பு கடிக்கும் போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகளை டேஸ் கொண்டு சரி செய்யலாம். ஆப்ஷன்: NaOH, KOH, CaOH twice, NaCl. சரியான விடை CaOH twice. இதற்கு மற்றொரு பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு அல்லது நீற்று சுண்ணாம்பு. கேள்வி எண் 23. Heg2+, Sn2+ அயனிகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் முறையே. ஆப்ஷன்: ஸ்டேனஸ் மற்றும் மெர்குரஸ், ஸ்டேனிக் மற்றும் மெர்க்குரி, மெர்குரஸ் மற்றும் ஸ்டேனிக், மெர்க்குரிக் மற்றும் ஸ்டேனஸ். சரியான விடை மெர்க்குரிக் மற்றும் ஸ்டேனஸ். மெர்க்குரிக் அப்படின்னு சொல்கிறது Heg2+, அதாவது ஹைட்ராஜரம் 2+. இதுவே Hg+ மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நம்ம மெர்க்குரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி Sn2+ இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டேனஸ். இதுவே Sn4+ இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டேனிக். அடுத்ததாக நிமட்டோஃபோர்கள் காணப்படுவது எதில்? ஆப்ஷன்: அவிசீனியா மற்றும் ஆலமரம், வாண்டா மற்றும் கஸ்குட்டா,
கரும்பு மற்றும் வெற்றிலை, அவிசினியா மட்டும். சரியான விடை அவிசினியா மட்டும். இது ஒரு சதுப்பு நில தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கேள்வி எண் 25. ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள்: பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள். ஆப்ஷன் 2 பாசிகள், பூஞ்சைகள், ஸ்பைரோகைரா, பெரணிகள். பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள், ஈஸ்ட். பாசிகள், மாஸ்கள், பெரணிகள், ஸ்பைரோகைரா. சரியான விடை பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள். ஆப்ஷன் 1. அடுத்ததாக 26வது கேள்வி. அகர் அகர் டேஸ் சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஆப்ஷன் குளோரெல்லா மற்றும் பைருலினா, ஜெலிடியம் மற்றும் கிரிசிலேரியா, அல்வா மற்றும் ஆஸ்கோஃபில்லம், லாமினேரியா மற்றும் அனஃபீனா. சரியான விடை ஜெலிடியம் மற்றும் கிரேசிலேரியா. ஈஸ்ட் டேஸ் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஆப்ஷன் துண்டாதல், மொட்டு விடுதல், பிளத்தல், விந்து உருவாக்கம். சரியான விடை மொட்டு விடுதல். 28வது கேள்வி. பேயோபைசிகளில் காணப்படும் நிறமியின் வகை. பேயோபைசி என்பது பழுப்பு பாசி. அதில் காணப்படும் நிறமி. ஆப்ஷன் பச்சையம், ஃபைகோஎரித்ரின், ஃபைகோசைனின், ஃபியூகோசாந்தின். சரியான விடை ஃபியூகோசாந்தின். அடுத்ததாக 29வது கேள்வி. காற்றுள்ள சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 26, 32, 36, 20. சரியான விடை 36 ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும். கேள்வி எண் 30. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் புரதங்கள், நொதிகள், ஹார்மோன்கள், கொழுப்பு அமிலங்கள். சரியான விடை ஹார்மோன்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.